சமீபத்தில மறைந்த சின்னத்திரை நடிகரா இருக்கக்கூடிய விசி ஜெயமணி அவர்கள பத்தி உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுவும் குறிப்பா 90ஸ் கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, அப்போ வந்து தமிழ் சீரியல்கள்ல ரொம்ப பிரபலமா இருந்தது அப்டின்னா, அது திருமதி செல்வம் தாங்க. அந்த நாடகத்தில ஒரு சூப்பரான ஒரு ரோல்ல வந்து இவர் வந்து நடிச்சிருந்திருப்பாரு. சஞ்சீவ் அவர்களுக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. அதுவும் ஒரு குடிகாரரா வந்து நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு கேரக்டர்லயே பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஃபேன் பேஜ் அதிகமா இருந்தாங்க. ஸோ நெறைய விஷயங்கள் வந்து இவருடைய வாழ்க்கையில வந்து நடந்துச்சு. அந்த ஒரு சீரியல் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துச்சு அப்டின்னே சொல்லணும். அவர் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில அதாவது ஜூலை 29ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்காரு. தன்னுடைய 79வது வயதில மாரடைப்பு காரணமா அவர் வந்து உயிரிழந்திருந்தாரு. அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய சொத்துக்கள அவர் வந்து என்ன செய்திருக்காரு, என்ன மாரி உயில் எழுதி வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட் தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அத பத்தின டீட்டெயில தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஜெயமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த நடிகர். அதாவது அவர் சின்ன திரையிலயும் சரி, வெள்ளி திரையிலயும் சரிங்க, குணச்சித்திர கேரக்டர்லாம் வந்து நெறைய நடிச்சிருக்காரு. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே நாடகம் நடிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அவருடைய ரோல் மாடலே பார்த்தீங்கன்னா, ஜெமினி கணேசன் சாரும், எம்ஜிஆரும் தான். அவர ரோல் மாடலா வச்சு, கண்டிப்பா வந்து நாமளும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து வந்திருந்தாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த திருமதி செல்வம் அப்படின்ற ஒரு நாடகம் ஒரு மிகப்பெரிய வரவேற்ப வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஆனா, அதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஒண்ணும் கிடைக்கலங்க. அதுவும் சொல்லப்போனா, அந்த காலத்தில அவரு இந்த திருமதி செல்வம்லாம் நடிச்சிட்டு இருந்தப்போ, அவருக்கு சம்பளம் கூட வந்து அதிகமா இல்ல. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, 500, 1000 இப்படி தான் வந்து சேலரி வாங்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ, அப்படி பார்க்கும்பொழுது இவர்கிட்ட பெருசா சொத்து மதிப்புகள் எதுவும் இல்ல அப்படின்லாம் நினைக்க முடியாதுங்க. அவர் வந்து நடிச்சது தான் வந்து கம்மியான ஒரு அமௌண்ட்ல வந்து நடிச்சிருந்திருக்காரு. ஆனா, அவருக்கு வந்து அவர் 40க்கும் மேற்பட்ட சீரியல்கள வந்து இயக்கியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்ப வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம, அந்த 40 சீரியல்கள இயக்குறதன் மூலமா அவருக்கு நல்ல ஒரு வருமானமும் வந்து கிடைச்சிருக்குங்க. ஸோ, அத வச்சு அவர் வந்து ஒரு சில அளவு வந்து சேமித்தும் வச்சிருந்திருக்காரு. அவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 10லருந்து 15 லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லப்படுதுங்க. அவர்கிட்ட வச்சிருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவர் பார்த்தீங்கன்னா, அவருக்காக எதுவுமே வச்சுக்காம தன்னுடைய மனைவிக்காகவும், மகளுக்காகவும் வந்து எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா, தன்னுடைய மனைவி தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து நெறைய வந்து சாதிச்சேன். அவங்க வந்து எனக்கு ஒரு லக்கியான பெர்சன் அப்படின்ற மாரிலாம் அவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகள், எனக்கு ஒரே ஒரு மகள். அவ என்னைக்கும் வந்து கஷ்டப்படக்கூடாது. அவருடைய சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்றதுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன உதவியானது அவளுக்கு ஒரு பேக் போனா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் பாண்டிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. நடிகர் ஜெயமணி அவர்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஒன்றும் பெருசு கிடையாதுங்க. ஸோ ரொம்ப சட்டிலான ஒரு லைஃப் தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த திருமதி செல்வத்துக்கு அப்புறமா நிறைய சீரியல்கள் அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலுமே கூட, அவரு நல்ல வரவேற்பு இல்ல அப்படின்றதுனால கொஞ்ச காலம் வந்து அத விட்டு விலகியே இருந்தாரு. ஆனா சமீபத்தில அவருக்கு கிடைச்சிருந்த அந்த வரவேற்பு இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து ஏன் இந்த அளவுக்கு அவருக்கு ஆரவாரம் கிடைச்சிச்சு அப்படின்னே தெரியல. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ "சிறகடிக்க ஆசை" அப்படின்ற ஒரு சீரியல்ல மலேசிய மாமாவா ஒரு கேரக்டர்ல வந்து என்ட்ரி ஆயிருந்தாரு. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சீரியல பார்க்காதவங்க கூட ஜெயமணி அவர்களுக்காக அந்த சீரியல போய் பார்த்தாங்க. ஏன்னா, அந்த சீரியல்ல அவருடைய கேரக்டர் வந்து சூப்பரா இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்லப்போனா ஜெயமணி அவர்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் ஏன்னா, இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறமா ஒரு டச்சே இல்லாம இந்த இண்டஸ்ட்ரிய விட்டு விலகியே இருந்த அவரு, திடீர்னு இதுக்குள்ள வரும்போது எந்த அளவுக்கு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க? எந்த அளவுக்கு எல்லாரும் நம்மள ஞாபகம் வச்சிருப்பாங்க? நமக்கு திருமதி செல்வத்தில கிடைச்ச அதே அளவுக்கு வரவேற்பு இந்த நாடகத்துக்கு கிடைக்குமா? அப்படின்ற மாரிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டே தான் இதில வந்து நடிக்க வந்திருக்காருங்க. ஆனா, இவருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, சும்மா கொஞ்ச நாளான கேரக்டரா இருந்தாலுமே கூட, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திரும்பவும் இவர பார்த்ததுல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம, இவர வச்சு இவருடைய சீன்ஸ்லாம் இன்னும் நெறைய எடுங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ, இவர் இனிமேட்டுக்கு தொடர்ந்து நமக்கு வந்து காட்சி கொடுப்பாரு. இன்னும் நெறைய நாடகங்கள்ல, நெறைய படங்கள்ல வந்து நடிக்கிறதுக்கான ஒரு ஆரம்பம் வந்து இப்ப தான் வந்து ஏற்படுத்துனுச்சு அவருக்கு. ஆனா, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, காலம் வந்து அவர கைவிட்டுருச்சுன்னு தான் சொல்லணுங்க. எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஒரு நேரத்துல, திடீர்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய இறப்பு செய்தி கேட்டது எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ, சின்ன திரை முழுக்க சோகத்துல வந்து மூழ்கியிருக்காங்க. ரொம்ப பிரபலமான சீரியலா இப்ப போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, "சிறகடிக்க ஆசை." ஸோ, நெறைய பேர் விரும்பி பார்த்துட்ருக்காங்க.
அது மட்டும் இல்லாம ஜெயமணி அவர்கள் மலேசியா மாமாவா என்ட்ரி ஆனதுக்காகவே, அவர பார்க்கறதுக்காகவே நெறைய பேர் இந்த சீரியல திரும்ப தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சாங்கங்க. ஆனா, இனி அந்த மலேசியா மாமாவ எல்லாருமே வந்து மிஸ் பண்ண போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, நீங்க மிஸ் பண்றீங்களா? அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, சிறந்த நடிகர்கள் அப்படின்றவங்க நெறைய பேர் இருந்தாலுமே கூட, ஒவ்வொருத்தருக்குமான வாய்ப்புகளானது எங்கெங்க கிடைக்காம போகுதோ, அந்த இடத்துல அவங்களுடைய திறமைகளும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து மூழ்கி போயிடுது. ஸோ, அந்த மாரி தான் ஜெயமணி அவர்களுடைய திறமையுங்க. ஒரு நல்ல சீரியல் வந்து அவருக்கு வந்து கிடைக்காம இருந்துச்சு. நெறைய ரோல் பண்ணியிருக்காரு. நெறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதில ரொம்ப மெகா ஹிட் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா, திருமதி செல்வம் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிறகடிக்க ஆசை. ஸோ ஷார்ட் டைமா இருந்தாலுமே சூப்பரான ஒரு வரவேற்பு இவருக்கு வந்து கிடைச்சது. மெட்டி ஒலி, கல்யாண பரிசு இந்த மாரி இன்னும் நெறைய தொடர்கள்ல வந்து இவர் வந்து நடிச்சிருந்தாருங்க. அது மட்டும் இல்லாம இவர் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல பல்வேறு கதாபாத்திரங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு. ஜெயமணி அவர்களுடைய நடிப்ப தாண்டி சுமார் 40 தொடர்கள்ல இவர் இயக்குனராவும் வந்து பணியாற்றியிருக்காருங்கிறது உண்மையான விஷயம். மேலும் ஜெயமணி நடிகர், இயக்குனர தாண்டி நடிகர் சங்கம் மற்றும் டப்பிங் யூனியன் உறுப்பினராகவும் வந்து இருந்திருக்காருங்க. அதே மாரி ஜெயமணியுடைய மனைவி மாலதி டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய மகள் தான் நந்தினி டீச்சரா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில நடிகர் ஜெயமணி திடீர்னு மாரடைப்பு காரணமாக சென்னையில வந்து காலமாயிட்டாரு. ஸோ அவருடைய மறைவுக்கு சின்னத்திரை பிரபலங்கள் பலருமே இரங்கல்கள் வந்து தெரிவித்துட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய இரங்கல்களை வந்து தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த சிறகடிக்க ஆசை சீரியலை இனி யாருமே வந்து மறக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். நான் ரோகிணிக்கு மலேசியா மாமாவாக நடித்து அதன் மூலமாக சின்னத்திரையில பெரும் வரவேற்பை பெற்ற அவர் இனி நிறைய பேரோட நடிக்க போறாரு அப்படின்ற நிறைய ஆசைகளோடையும் கனவுகளோடையும் வந்து என்ட்ரி ஆனாருங்க. சொல்லப்போனால் இவருடைய ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ இனி ஜெயமணி அவர்களுடைய ஆக்டிங்கை பார்க்கலாம். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா நம்ம நடிக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அது எதார்த்தமா என்ன நடக்கணுமோ அத அப்படியே வந்து செய்து காட்டுவாரு. ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது ஒரே டேக்ல வந்து எடுத்து குடுத்துருவாராம். அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு நடிகருங்க. இந்த மாரி திறமைகள் இருக்கக்கூடியவங்கள இன்னைக்கு வந்து சின்னத்திரை வந்து இழந்திருக்கு. திருமதி செல்வம், சிறகடிக்க ஆசை இந்த மாரி சீரியல்களுடைய பேர கேட்டாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியது ஜெயமணி சாரா தான் இருக்கும். பிரபல விஜய் தொலைக்காட்சியில் ஹிட் சீரியலாக ஒளிபரப்பாகக்கூடிய சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு ஏராளமான ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறாங்க. எப்போ ரோகிணி மாட்டுவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கதை வந்து நகர்ந்துட்டு இருந்த நிலையில் அதில் ரோகிணிக்கு மலேசியா மாமாவாக கதையில் கறிக்கடைக்காரராக நடித்தவர் தாங்க ஜெயமணி. ஸோ அவருடைய என்ட்ரிக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து ரோகிணியை பற்றி தெரிய வந்துச்சு. அவரோட ஜெயமணியோட நடிப்பை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்படியே வந்து புல்லரிச்சு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆக்டிங்கில் வந்து பின்னி எடுத்துடுவார். மேலும் பார்த்தீங்கன்னா திருமதி செல்வம் சீரியலில் தனக்கு மாமனாராக நடித்த ஜெயமணியை கடைசியாக ஒரு முறை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைத்து அபிதாவும் ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜெயமணி தன்னை எப்போதுமே பாசமாக எப்படி அழைப்பார் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா, மருமகளே அப்படின்னு தான் கூப்பிடுவார். ஸோ அப்படிப்பட்டவரை கடைசியாக என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே அவங்க வந்து வருத்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஜெயமணி சார் வந்து இறந்தப்போ அபிதா வந்து இங்கே கிடையாது. அவங்க கேரளாவுக்கு வந்து போயிருந்திருக்காங்க. ஸோ இறந்த தகவல் மட்டும்தான் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் ரொம்ப தாமதமாக கிடைச்சதுனால அவங்களால கரெக்டாக வந்து இவர் வந்து பார்க்க முடியாமல் போயிருக்கு. ஸோ அதுக்கும் அவர் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க.